கோவிலுக்கு கோபுரம் இல்ல, யானை சிற்பங்கள் முழுமை பெறல, எல்லாமே இன்கம்ப்ளீட்டா எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த காலத்துல ஏதாச்சும் போர் நடந்திருக்கும், அதனாலதான் இந்த கோவில் இப்படி சிதிலம் அடைஞ்சிருக்குன்ற எண்ணம் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. இந்த கட்டிடக்கலை அதிசயத்தை பார்வையிட வந்துள்ளார். இவர் இந்த தூணை தள்ளிய பொழுது இது பழுதாயிற்று. இதன் காரணமாக நகர இந்து பேரரசின் கிபி 1336 1646 என்ற பெயரில் புடவை, துணிகள் மற்றும் நகைகள் போன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களில் பயன்படுத்தப்படுகின்றன. கொஞ்சம் ஒரு டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ செஞ்ச சிற்பம் தான் இந்த 7 தலை நாகலிங்கம். இவ்வளோ கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ இதை செஞ்சு அந்த கண்ணு பட்டதுனால 3 இடத்துல வந்து விழுப்புழுந்து கட்டளைன்னு பேரால் இங்கேருந்து கண்ணை பிடுங்கி எடுக்கும் போது அந்த இடத்துல தேவியின் பாதம். இந்த பாதத்திற்கும் ஒரு கதை இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆந்திர மாநிலத்தின் மிகவும் புகழ்வாய்ந்த அனந்தபூரின் லேபக்ஷி திருக்கோவில தரிசனம் பண்ண போறோம். இந்த கோவிலை பற்றின முழு விவரங்களுடன் கோவிலையும் வலம் வரலாம். ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். லேபக்ஷியா லெபாக்ஷியா எப்படி உச்சரிக்கிறதுனே புரியல. லெபாக்ஷியை சென்றடைந்தவுடன் ஊருக்கு 1 கிலோமீட்டர் கிழக்கில் நாம் முதலில் காண்பது ஒற்றை கருங்கலில் செதுக்கிய மாபெரும் நந்தி சிலை. சிவனுடைய வாகனமாகிய இந்த கவர்ச்சிமிக்க கருங்கல் சிலை ஒரு பக்கம் சாய்ந்தபடி அமைந்துள்ளது. இந்த சிலைய நேர்ல பார்க்கும்போது மிகவும் பிரம்மாண்டமா அழகிய வேலைப்பாடுகளுடன் அமைந்திருந்தது. மாலைகளாலும் மணிகளாலும் இந்த நந்தி சிலை அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 4.5 மீட்டர் உயரமும் 8.23 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த நந்தி சிலை இந்தியாவிலேயே மிகப்பெரிய நந்தி சிலைகளில் ஒன்று. விடுமுறை நாட்கள்ல கூட்டம் அதிகமா இருக்கும், வார நாட்கள்ல கூட்டம் இருக்காது. அதற்கேற்ற மாதிரி திட்டமிட்டு வரலாம். ஆந்திர மாநிலத்தின் அனந்தபூர் லேபக்ஷி என்கிற கிராமத்தில் உள்ள கோவில்களுக்கும் புராண கதைகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக கூறுகிறார்கள். குறிப்பாக ராமாயண இதிகாசத்திற்கும் லேபக்ஷி பகுதிக்கும் நிறைய தொடர்பு உள்ளது. இந்த லேபக்ஷி என்கிற சிறிய கிராமம் பெங்களூரிலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்த பகுதியில் உள்ள கோவில்களுக்கு பக்தர்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். ஏனெனில் லேபக்ஷி பகுதியில் அமைந்திருக்கும் கோவில்கள் எத்தனையோ அதிசயங்கள் பொதிந்து கிடக்கின்றன. அகஸ்திய முனிவரால் கட்டப்பட்டது என சொல்லப்படும் இங்குள்ள கோவில்களுக்கும் புராண கதைகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக கூறுகிறார்கள். குறிப்பாக ராமாயண இதிகாசத்திற்கும் லேபக்ஷி பகுதிக்கும் நிறைய தொடர்பு உள்ளது. ராமனும் சீதையும் வனவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்த போது சீதையை தூக்கிச் சென்றார் ராவணன். ராமனையும் லக்ஷ்மணனையும் திசை மாற்றிவிட்டு சீதையை பறக்கும் விமானத்தில் ஏற்றிக்கொண்டு இலங்கை நோக்கி புறப்பட்டார். அந்த சமயத்தில் ராமனுக்காக ஜடாயு என்கிற பருந்து ராவணனிடம் சண்டையிட்டது. அதில் ஜடாயுவிற்கு காயம் ஏற்பட தரையில் விழுந்தது. அது இறக்கும் தருணத்தில் ராமன் மற்றும் லக்ஷ்மணன் வந்து சேர்ந்தனர். அவர்களிடம் ஜடாயு பறவை மோட்சத்தை வேண்டியது. ராமனோ எழுந்திரு பறவையே என்றார். இத்தகைய புராண நிகழ்ச்சி இந்த ஊரில் நடந்ததாலேயே லேபக்ஷி என்ற பெயர் வந்ததாக செவி வழி கதை கூறுகின்றன. தெலுங்கு மொழியில் லேபக்ஷி என்பதற்கு எழுந்திரு பறவையே என்று பொருள். விஜயநகர மன்னர்களின் கலை பொக்கிஷமாக விளங்கும் லேபக்ஷி சிவன், விஷ்ணு மற்றும் வீரபத்திர சுவாமி ஆகியோருக்கு பிரத்யேக கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. இதில் வீரபத்திர சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் சிற்ப வேலைப்பாடுகளுக்கும் சுவர் ஓவியங்களுக்கும் பஞ்சமே இல்லை. திரும்பிய திசையெல்லாம் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன. வீடியோவை முழுசா பாருங்க. காட்சிகளுடன் அதனுடைய விவரங்களை ஆங்காங்கே விளக்கியிருப்பேன். வீரபத்திரர் கோவில் கிரானைட் பாறையால் கட்டப்பட்டுள்ளது. சுவர்கள் முழுக்க அக்காலத்தை பிரதிபலிக்கும் ஓவியங்கள், தூண்களில் புராணத்தை குறிக்கும் செதுக்கல்கள் நிறைந்துள்ளன. இக்கோவிலில் 3 பகுதிகளாக அருகருகே அமைக்கப்பட்டுள்ளன. பல தூண்களுடன் நாட்டிய மண்டபமும் கற்பகிரகமும் அமைந்துள்ளது. நாட்டிய மண்டபத்தில் தேவலோக கன்னியர்களான ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை ஆகியோரின் நாட்டியம் இடம்பெற்றுள்ளது. ஸ்கந்த புராணம் 108 சைவ தலங்களில் ஒன்று என லேபாக்ஷியை குறிப்பிட்டுள்ளது.
நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. இந்த கோவிலுக்கு போகும்போது எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம தான் நான் போனேன். பிரம்மாண்டமான ஒரு கோவில் நிறைய சிறப்புகளோட இருக்கனால தான் நாங்க இங்க பயணம் பண்ணோம். கோவிலை நெருங்க நெருங்க கோவிலுக்கு கோபுரம் இல்ல, யானை சிற்பங்கள் முழுமை பெறல, எல்லாமே இன்கம்ப்ளீட்டா எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த காலத்துல ஏதாச்சும் போர் நடந்திருக்கும், அதனாலதான் இந்த கோவில் இப்படி சிதிலம் அடைஞ்சிருக்குன்ற எண்ணம் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. இந்த கோவில் எதற்காக இப்படி இருக்குன்ற காரணமும் இப்ப தெரிய வந்திருக்கு. அந்த காரணத்தையும் வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு நான் சொல்றேன். மற்றபடி கோவிலோட சிற்பங்களும் வேலைப்பாடுகளும் நாம வியக்கிற வகையில தான் இருக்கு. அது நம் நாட்டு சிற்பிகளுக்கே உரிய கைவண்ணம். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், பல முழுமை பெற்ற பிரம்மாண்டமான வியக்க வைக்கும் கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டுல நிறையவே இருக்கு. அந்த கோவில்களுக்கெல்லாம் பக்தர்கள் யாரும் போகாதனால பராமரிப்பு இல்லாம அழியும் தருவாயில இருக்கு. நம்ம சேனல் சார்பா நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறது, நம்மளோட பொக்கிஷத்தை நாம தான் பேணி காக்கணும். அதை ஒருபோதும் அழிய விடக்கூடாது. இங்கு மண்டபத்திலுள்ள ஒரு தூண் உத்திரத்திலிருந்து தொங்கியபடி காணப்படுகிறது. இத்தொங்கும் தூண் ஓர் அதிசயம் ஆகும். கிபி 1900 ஆண்டுகளில் ஒரு ஆங்கில கட்டிட பொறியாளர் இந்த கட்டிடக்கலை அதிசயத்தை பார்வையிட வந்துள்ளார். இவர் இந்த தூணை தள்ளிய பொழுது இது பழுதாயிற்று. இதன் காரணமாக மேலே அமைந்த கட்டிடக்கலை சிற்பங்களும் சுற்றியுள்ள தூண்களும் சமநிலை இழந்துவிட்டன. இந்த தூண் தான் உண்மையில் மொத்த கோவிலின் அடித்தளமாகவும் கோவில் கட்டிடத்தின் மொத்த எடையும் தாங்குகின்றது. இங்கு வருபவர்கள் யாரும் தூணின் அடியில் துணியை இழுத்து பார்க்க தவறுவது. இதே மாதிரி ஒரு தூண் தமிழ்நாட்டுல இருக்க மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோவில்லையும் இருக்கு. அந்த கோவில்ல பராமரிப்பு பணி நடந்து வந்துட்டு இருக்க காரணமா நம்மளால வீடியோ எடுக்க முடியல. கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே கோவிலை பற்றின முழு விவரங்களையும் உங்களுக்கு நான் தரேன். உங்களுக்கு அந்த கோவிலை பற்றின விவரங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. விஜயநகர கட்டிடக்கலை என்பது விஜயநகர இந்து பேரரசின் கிபி 1336 1646 வரை ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவில் தோன்றிய குறிப்பிடத்தக்க கட்டிடக்கலை மரபாகும். விஜயநகர மன்னர்கள் நிறைய கோவில்கள், விமானங்கள், சிற்பங்கள், ராஜகோபுரங்கள், விஜயநகர கலைமரபில் அமைத்த மண்டபங்கள், ஆயிரங்கால் மண்டபம், நிருத்த மண்டபம், கல்யாண மண்டபம், யாழி, புரவி மண்டபம், கோவிலுள்ளே அமைந்த திருக்குளங்கள், கம்பீரமான கோட்டைகள், எழில்மிகுந்த மாளிகைகள் எல்லாம் தற்போதைய கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய இந்திய மாநிலங்களில் கட்டியுள்ளார்கள். இவற்றுள் யுனெஸ்கோ 56 விஜயநகர மரபு சின்னங்களையும் கர்நாடக அரசு 650 விஜயநகர மரபு சின்னங்களையும் சான்று வழங்கி பராமரித்து வருகின்றன. இப்ப நம்ம வீரபத்திரர் சன்னதியை தரிசிக்கலாம். வீரபத்திரர் சிவபெருமானது நெற்றிக்கண்ணில் இருந்து தோற்று வைக்கப்பட்ட கடவுளாவார். வீரபத்திரர் கோலம் சிவனின் சம்ஹார திருக்கோலம் அல்லது அழிவு திருக்கோலங்களில் ஒன்றாகும். தட்சனின் யாகத்தை நிர்மூலம் செய்து சிவபரத்துவத்தை நிலைநிறுத்த அவதரித்த மூர்த்தியே வீரபத்திரர் ஆவார். வீரம் என்றால் அழகு என்று பொருள். பத்திரம் என்றால் காப்பவன் என்று பொருள். வீரபத்திரன் என்றால் வீரம் காக்கும் கடவுள் என்பது பொருள். ஆந்திர மாநிலம் எங்கும் வீரபத்திரர் வழிபாடு பரவி இருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். விஜயநகர ஆட்சியாளர்கள் காலத்தில் வீரபத்திரர் அவர்களின் குல தெய்வமாக வழிபட்டுள்ளார்கள். எனவே வீரபத்திரருக்கு என்று தோன்றிய விஜயநகர படிமக்கலை கிபி 16ஆம் நூற்றாண்டிற்கு பின்னர் சிறப்பான வளர்ச்சி பெற்றது. குறிப்பாக தமிழகத்தில் விரிஞ்சிபுரம், தேவிகாபுரம், மதுரை, தாடிக்கொம்பு, தாரமங்கலம் மற்றும் கிருஷ்ணாபுரம் ஆகிய இடங்களில் இப்படிமம் காணப்படுகிறது. இங்குள்ள முற்று பெறாத கல்யாண மண்டபத்தின் தூண்களின் முகப்புகளில் பற்பல வடிவமைப்புகள் செதுக்கப்பட்டுள்ளன. ஒரு இடத்தில் செதுக்கப்பட்ட வடிவமைப்பை போல இக்கோவிலில் வேறு எங்கும் காண இயலவில்லை. இக்கோவிலில் காணப்படும் வடிவமைப்புகள் லெபாக்ஷி வடிவமைப்பு என்ற பெயரில் புடவை, துணிகள் மற்றும் நகைகள் போன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களில் பயன்படுத்தப்படுகின்றன. சூப்பர்ல.
வரலாற்று பதிவுகளின்படி ஜனவரி 26, 1565 ஆண்டில் நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசின் படைகளை பாமினி சுல்தானின் படைகள் தோற்கடித்தனர். இதைத் தொடர்ந்து சுல்தான்களின் படைகள் ஹம்பி நகரத்தை 5 மாதங்களுக்குள் அழித்துவிட்டார்கள். சுல்தான்களின் படைகள் லெபாக்ஷிக்கும் வந்துள்ளார்கள். ஆனால் ஹம்பியில் ஏற்படுத்திய சேதத்தைப் போல இங்கு அவ்வளவாக சேதம் ஏற்படுத்த முடியவில்லை என்றாலும் இங்குள்ள அழகான ஓவியங்கள் சேதமுற்றது. இக்கோவிலை சுற்றி சில அழகிய சிற்பங்களை காணலாம். 7 தலையுடன் படம் எடுத்தாடும் நாகத்தின் சுருள்களின் நடுவே மடியில் பளபளப்பான கருப்பு நிறத்தில் லிங்கம் உள்ளது. 7 தலை நாகத்தின் பாதத்தில் சப்த கன்னிகளின் தொகுப்பு செதுக்கப்பட்டுள்ளது. இதுவல்லாமல் இக்கோவிலில் மேலும் 5 லிங்கங்களை காணலாம். இந்த சிற்பிகள்லாம் வந்து இங்கே செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் சமைச்சு போகிறதுக்காக தான் இந்த இடம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் சிற்பிகள்லாம் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து இங்கே உட்காரும்போது ரொம்ப கொஞ்சம் ஒரு டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ செஞ்ச சிற்பம் தான் இந்த 7 தலை நாகலிங்கம். அப்புறம் ஊர்லலாம் முதல்ல சொல்லுவாங்களே கண்ணாறு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ கண்ணாறு பத்திரம் அப்படின்னாங்களே. அந்த அம்மா வெளியே வந்தோன்னே ஐயோ இவ்வளோ கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ இது அந்த கண்ணு பட்டதுனால 3 இடத்துல வந்து விழுப்பு விழுந்துருக்கும். ஸோ அந்த கண்ணாரும் அப்போல்லாம் அந்த காலத்துலேயும் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு கதை தான். நன்றி. ஒரு கல்யாணம் பண்ணுறோம். இது எதுவுமே வந்து எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும் இல்லையா? ஏன் ஓப்பனாக இருந்ததுன்னா அந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த 2 அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரில் வந்து ஒருத்தர் அந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து நீங்கள் மக்கள்லாம் சேர்ந்து அவர் மேலே பழி போட்டாங்க. என்னன்னு இந்த மாதிரி ஒரு தப்பு செய்கிறாரு, இந்த மாதிரி பணம் விஷயம். அதனால் அப்போ இருந்து அரசர் என்ன சொன்னால் கண்ணை பிடுங்கி எரியுமாறு கேட்டு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அரசர் கட்டளையின் பேரால் இங்கேருந்து கண்ணை பிடுங்கி எரிஞ்சும்போது அந்த இடத்துல பட்டதாக ஒரு கதை. அந்த கதையை இப்போ நான் விபரமா சொல்றேன். துளுவ மரபின் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் அவரின் ஆட்சி காலம் கிபி 1509 1529 வரை. அவரின் தலைமையில் அமைந்த விஜயநகர பேரரசின் பொற்கால ஆட்சியில் இவரது தம்பி அச்சுத தேவராயர் அவருடைய ஆட்சி காலம் கிபி 1529 1542 வரை. அவர்கள் இப்பகுதியை ஆட்சி செய்துள்ளனர். வீரண்ணா விருப்பண்ணா சகோதரர்கள் பெனுகொண்டா என்ற பகுதியின் மண்டலாதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். விஜயநகர பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்ட மண்டலங்களில் பெனுகொண்டாவும் ஒன்று. பெனுகொண்டாவுக்கும் லெபாக்ஷிக்கும் இடையே உள்ள தூரம் 29 கிலோமீட்டர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 2 கண்களையும் புடுங்கி எறிந்து அக்கண்களிலிருந்து வழிந்தோடிய அதன் தடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை பற்றின வரலாற்றை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆளுநர் விருப்பண்ணா லெபாக்ஷியில் இருந்த கூர்ம சைலத்தின் மீதிருந்த குகையில் வீரபத்திரர் சிலையை கண்டறிந்துள்ளார். வியப்பும் பக்தியும் மிகுந்த இவர் வீரபத்திரரை குன்றின் மீது நிறுவி கோவில் ஒன்றை கட்டத் தொடங்கினார். லெபாக்ஷி கோவிலை ஆமை வடிவ குன்றின் மேல் வடிவமைத்து கட்டியுள்ளார்கள். கோவில் கட்டுவதற்காக விஜயநகர பேரரசின் கஜானாவை பயன்படுத்தினாராம். இதன் காரணமாக பேரரசுக்கு கப்பம் கட்ட முடியாமல் போனது. விஜயநகர அரசர் ஆளுநர் விருப்பண்ணா
கோவில் கட்டுவது பற்றி கேள்வியுற்று லெபாக்ஷி சென்று கோவிலை பார்வையிட்டுள்ளார். சோதனையில் கோவில் பணிக்கு கஜானா பணம் செலவிடப்பட்டதால் கஜானா காலியானது. அதை பற்றி தெரியவர கஜானா பணத்தை கோவில் பணிக்கு செலவிட்ட குற்றத்திற்காக விருப்பண்ணாவிற்கு தண்டனை வழங்கப்பட்டது. விருப்பண்ணா தன் கையால் தன் கண்களை குத்திக் கொள்ள வேண்டும் என்பது தண்டனை. விருப்பண்ணாவும் கண்களை குத்திக் கொண்டு குருடனானார். இந்த நிகழ்வு எல்லாம் கிபி 1538 ஆண்டுகளில் நடந்துள்ளது. இந்த ஊருக்கு லெபாக்ஷி என்ற பெயர் வர இந்த நிகழ்வே காரணம் என்கிறார்கள். லேபம் என்றால் குறுகுதல், அஷி என்றால் கண். இதன் பொருள் குருடாக்கப்பட்ட கண்களையுடைய கிராமம் என்று பொருள். முடிவில் கோவில் திருப்பணிகள் முடிவுறாமல் நின்று போயுள்ளது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சீதாதேவியின் பாதம். இந்த பாதத்திற்கும் ஒரு கதை இருக்கு. ராவணன் சீதையையும் வழியில் வந்த ஜடாயு பறவையையும் கடத்தி சென்றார். ராவணன் இந்த மலையில் சண்டையிட்டார். இறக்கைகள் துண்டிக்கப்பட்ட ஜடாயு சீதை மலையில் கால் வைத்த இடத்திலிருந்து தண்ணீரை எடுத்து குடித்து ராமர் வந்து தகவல் சொல்லி முக்தி அடையும் வரை உயிருடன் இருக்க அதை குடித்ததாக அறியப்படுகிறது. கோடை காலத்தில் கூட இந்த பாதத்தின் பெருவிரல் பகுதியில் தண்ணீர் நிற்பதை காணலாம். இந்த கோவிலை எப்படி நாம் அடையலாம்? அனந்தபூர் செல்வதற்கு எல்லா முக்கிய நகரங்களிலிருந்து ஆந்திர பிரதேச மாநில சாலை போக்குவரத்து கழகத்தின் பஸ்கள் உள்ளன. அருகிலுள்ள ஹிந்துப்பூர் ரயில் நிலையம் 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அனந்தபூர் ரயில் நிலையம் பெங்களூரு ஹைதராபாத் மார்க்கத்தில் அமைந்துள்ளது. நந்தியால் மற்றும் கர்னூல் ஆகிய ரயில் நிலையங்களும் இந்த மார்க்கத்தில் அமைந்துள்ளன. அருகிலுள்ள பெங்களூரு விமான நிலையம் 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு 3 தலைகளுடன் தத்தாத்ரேயர், அதாவது பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவனின் தொகுப்பு கையில் தமறு ஏந்தியபடி காட்சி தருகிறார். இடைப்பட்ட தூண்களில் இசைக்கருவிகளை மீட்டுபவர்களையும் முனிவர்களையும் உயிருள்ள சிற்பங்களையும் காணலாம். நுட்பமாக செதுக்கப்பட்ட சிற்பங்களில் பாவாடையின் மடிப்புகள், அணிகலன்கள், வில்லாக வளர்ந்த புருவங்கள் மற்றும் பிற ஒப்பனைகள் எல்லாம் தெளிவாக காண முடிகிறது. இந்த நாட்டிய மண்டபத்தில் மொத்தம் 60 அழகிய தூண்களை காணலாம். இந்த தூண்கள் ஹம்பியின் விட்டலர் கோவிலில் அமைந்துள்ள தூண்களை நினைவுபடுத்துகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இக்கோவில் காலை 5 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். இங்கிருந்து கொஞ்ச தூரத்துல பெரிய பறவை சிலை ஒன்று உள்ளது. மிகப்பெரிய பாறையின் மீது பிரம்மாண்ட பறவை சிலையை நிறுவியுள்ளார்கள். இந்த பூங்கா சமீபத்தில் கட்டப்பட்டது. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.